வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சி ரீசன்ட் டேஸ்ல பயங்கர தீயா பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் எடுத்து அதை பத்தி பேசிட்டு வராங்க. ஸோ அதற்கேற்பவாறு இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வெற்றிமாறன் இருக்காரு பாத்தீங்களா, இயக்குனர். அவருடைய தயாரிப்புல அவருடைய இயக்கத்துல தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படம் வெளியே வரப்போகுதுங்க. இப்போ ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தெலுங்குல முருகன் சார்ந்த ஒரு படம் காட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறாரு. அந்த படம் சம்பந்தப்பட்டிருக்கூடிய ப்ரொடியூசர் போட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஸ்ட் பானின் நார்த்து ஆனா வழிபடுறது ஃபுல்லா சவுத்து அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறது சரியான விவாதத்துக்குரிய பொருளாச்சு. நிறைய எதிர்வினைகள் வந்தது இல்லையா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல வேகமா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். முதல்ல இந்த ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தெலுங்கு சார்ந்த ஹீரோ. அவரை வச்சு திரிவிக்ரம் அப்படின்ற ஒரு இயக்குனர் முருகன் வம்சாவழியை சார்ந்த காட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்க போறாங்க. அவங்க அது சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ் வீடியோஸ் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லாம் விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து எந்த ஒரு பொறாமையோ எந்த ஒரு கோபமோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. நம்ம முருகன் சம்பந்தப்பட்ட படம் எடுத்தா நம்ம ஏங்க அவங்க மேல போய் பொறாமப்பட போறோம், கோவப்பட போறோம்? பாராட்டுகள் தான். ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டு இருந்தாரு. இந்த மாதிரி சிவனுடைய மகன், பராசக்தியுடைய புதல்வன், அப்படி அதான் படை தளபதி எல்லா சாமிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு இருந்தாரு. இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது, தப்பே கிடையாது. ஆனா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நாகவம்சி அவர்கள் என்ன போட்டிருந்தாருன்னா, அவர் பிறந்தது வடக்குல, வழிபடுறது ஃபுல்லா இந்த பக்கம் தெற்குல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவே இந்த இடத்துல கான்ட்ரவர்சி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு சிலர் முருகன்னா தமிழ் கடவுளுக்கு மட்டும்தான், அதாவது தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தக்காரரா, வேற யாருமே கும்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழர்கள் நீங்க இப்போ முருகனை படத்துக்காக இப்படி பேசுறீங்களே, உங்களுடைய ஊர்ல அதாவது நாட்டுல எங்கேயாச்சும் ஒரு சாமியாச்சும் ஒரு கோயிலாச்சும் இருக்குதுங்களா முருகன் சம்பந்தப்பட்டு அப்படின்ட்டு இவ்வாறான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஆளுங்க ஒரு சிலரே முருகன் இமயமலையில பிறந்தாரு தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ட்டு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு பிரச்சனைகள். இந்த இடத்துல நம்மளுடைய கருத்துக்கள் என்னன்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு சில விஷயங்களை பற்றி பேசவே கூடாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பகுத்தறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இதை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பையன் கிட்ட போயிட்டு அவனோட சாதியை பத்தி பேசக்கூடாது, அவனுடைய கடவுள் என்ன கடவுள் அப்படின்ட்டு எல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு வகையான பிரிவினையை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பகுத்தறிவு இருக்கக்கூடிய நபர்கள். அது லிட்டரலி உண்மை தானே. இந்த இடத்துல நீங்க படம் எடுக்கிறீங்க, படம் எடுத்துறீங்க, பிரச்சனையே இல்லை. நீங்க அந்த சாமி சம்மந்தப்பட்ட ஓஹோன்னு பேசலாம். ஆனா அந்த சாமி இங்க பிறந்தது, இவங்களுக்கு சம்பந்தமானது, இவங்க வழிபடுறாங்க அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறுங்க. அதனாலதான் இப்போ கான்ட்ரவர்சி ஆகி நிக்குது. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகள், இங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மட்டும் இல்லாம இப்போ நிறைய எதிர்ப்புகள் எழுந்துகிட்டு இருக்கு. சீரியல் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, திருச்செல்வம் அப்படின்ட்டு ஒருத்தர், கோலங்கள், எதிர்நீச்சல், இது போன்ற சீரியல்ஸை எடுத்திருக்கிறவர். அவர் இப்போ ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷனா அந்த படத்துக்கு? கண்டிப்பா பேக் ஃபயர் தான் ஆகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறாங்கன்னா அந்த படத்தை ட்ரால்லாம் பண்ணுவாங்க. ஸோ படத்துக்கான அந்த மார்க்கெட்டிங் குறையும். ஸோ நாகவம்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெருசா கொழுந்து விட்டு எரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த டெவிஷனல் சார்ந்த படங்கள், அதாவது தெய்வம் சார்ந்திருக்கக்கூடிய படங்கள் எதுவாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு சூப்பரா ஓடி இருக்கு. காந்தாரா படமா இருக்கட்டும், இந்த சாமி படம்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வசூலை குவிச்சிருக்கு அந்த படங்கள் எல்லாமே. இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பாடு போகுது அப்படின்னு தெரியல. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இப்போ கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க, இவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால படக்குழு கம்மன் இருந்துக்கலாம். ஸோ அவங்களாலே அவங்க வாயாலே அவங்கள ஆப்பு வச்சுக்கலாங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல பொருட்படுத்த. இன்னொரு தரமான சூப்பரான ஒரு விஷயத்தை இப்போ உங்ககிட்ட வெளிப்படுத்துங்க. நம்ம வெற்றிமாறன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு இயக்குனர்ன்றது நான் ஒன்றும் சொல்லி உங்ககிட்ட தெரிய வைக்க வேணாம். அவ்வளவு சூப்பர் டைரக்டர், அவ்வளவு கூஸ்பம் டைரக்டர்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு செம்மையா இருக்கும் அவருடைய படங்கள். ஸோ அவருடைய இயக்கத்துல இருந்து தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. நம்ம முருகனை வச்சு நம்மளுடைய வெற்றிமாறன் அவர்கள் படம் எடுக்க போறாங்க. தனுஷ் அவர்கள் தயாரிக்கிறதா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவரும் ஹீரோவாகவும் அந்த படத்துல நடிப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கு, தமிழ் முருகன் படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக்கல் பண்றதா இருக்குது, மியூசிக் டைரக்டரா. கருப்பன் படத்திலே என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காருன்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் இவர் தான். இப்போ அந்த தமிழ் முருகன் படம் சம்பந்தப்பட்ட ஒரு கிளிம்ஸ் வெளியே வந்திருக்குங்க. ஐயோ, அதுல வரக்கூடிய மியூசிக்கா இருக்கட்டும், யானை மேல முருகர் தான் நினைக்கிறேன், அவர் உட்காந்துருக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், வேற லெவலு, பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கு. முடியெல்லாம் அடியே நட்டுக்கு நிற்குது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சாய் அபியங்கர் சும்மா செதுக்குன்னு செதுக்கி இருக்காரு ஃபர்ஸ்ட் மியூசிக்கே. ஸோ கூடிய விரைவில் அந்த படம் என்பது வெளியே வரப்போகுது. நம்மளுக்கு வேற லெவலான கூஸ்பம்ஸ் காத்துக்கிட்டு இருக்கின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. சும்மாவே முருகனை இங்க நம்ம வாழ்வியல்ல ஒருத்தரா, நம்மளுடைய எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் முருகனை. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவர் தமிழ் கடவுள் நம்மளுக்கு.
ஸோ அவரை பிடிக்காத ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்பேற்பட்டவரை வச்சு ஒரு படம் வருதுன்னா பாத்துக்கோங்க. தியேட்டர் சும்மா பிளாஸ்ட் தான். கண்டிப்பா சொல்லணும். இன்னும் வெற்றிமாறன் அவர்களுடைய காம்போ வேற பயங்கர ஈகரா இருக்கு. எப்படா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பியும் சொல்றேன், இந்த சாதி, இந்த கடவுள் இது போன்ற விஷயங்களை வந்து தொட்டா அது பிரச்சனை ஆகும்னா தொடவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி. அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்திக்கணும். அது போன்ற கேவலமான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்களை வந்து செய்யவே கூடாது. எல்லாம் ஒண்ணா இருக்கணும். வெற்றிமாறன் அவர்களுடைய டைலாக் தான். ஒரே மண்ணுல பிறக்கிறோம், ஒரே மொழியை பேசுறோம். நீ குடிச்சா தண்ணி, நான் குடிச்சாலும் தண்ணி. நான் சாப்பிட்டாலும் சோறு, நீ சாப்பிட்டாலும் சோறு. அப்புறம் எதுக்குடா இப்படி பிரிஞ்சு உன் கடவுள், என் கடவுள், எந்த கடவுள், அந்த கடவுள். கடவுள் என்பவர் எல்லாருக்கும் ஒருத்தர் தான். எனக்கு இருக்கக்கூடிய கடவுள் தான் உனக்கும் இருக்க போறாரு. என்ன படிச்சிருக்கக்கூடிய கடவுள் தான் உன்னையும் படிச்சிருக்காரு. தயவு செஞ்சு பிரிவினை பேச வேணாம் அப்படின்றத வந்து டைரக்டா இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.